தீயவாணியன் தூயவா. அத்தியாயம் 16. உடைந்து போன நெஞ்சோடு தன் அருகே உட்கார்ந்திருந்த துளசியைக் கண்டு தேவகிக்கு தான் மனம் பாரமாகி போனது. இதற்குத்தானே படித்து படித்து சொன்னேன் நான். முதலில் உன்மேல் உள்ள பிரியத்தை வாங்கிக்கொள், அதன் பிறகு பிள்ளையின் மேலுள்ள பிரியம் தானாக வரும் என்று. சொல் பேச்சு கேட்காமல் தலையை கொண்டு போய் விட்டுவிட்டு இப்போது குத்துதே குடையதே என்றால் இவர் என்ன செய்ய முடியும்? இதற்கே இவள் உடைந்து போய்விட்டாளே, இன்னும் அவன் செய்ய போகும் காரியங்களையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாள் என்று நெஞ்சம் படபடக்க தேவகிக்கோ ஒரு மாதிரி அடித்து கொண்டு வந்தது. முதல்வர் வேறு திருமணத்தை சீக்கிரம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னதாக கேள்வி. அதோடு முதல்வர் மாளிகையில் இன்னும் சில மாதத்தில் தீயவனுக்கும் முதல்வர் மகளுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. இதெல்லாம் துளசிக்கு தெரிந்தால் பக்கென்று தேவகிக்கு பாரமாகி போனது. பிள்ளையை சுமப்பவள் பரிதவிக்க விடக்கூடாது என்று இவரும் மனதிலேயே போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறார் இத்தனை நாளாக. அத்தாச்சி, என்னையும் பிள்ளையையும் அவர் விட்டுற மாட்டாரே. சேச்சே, அதெல்லாம் விடமாட்டான் துளசி. பாரு, எம்புட்டு பெரிய தப்பு பண்ணின என்னையே விடல, உன்னை எப்படி விடுவான்? நீ என்ன அத்தாச்சி தப்பு பண்ணின? நேசம்னா எல்லாம் நேசம்தானே. நீ யாருக்கு துரோகம் செஞ்ச? உண்மையை தெரியாம போய் மாட்டிக்கிட்ட. அவர் இன்னொருத்தன் புருஷன்னு மறைச்சு உன்னை ஏமாத்திட்டாரு. அதுக்கு நீ என்ன செய்வ? பிரியம் வச்சவங்க ஏமாத்தினா எம்புட்டு வலிச்சிருக்கும். நீயே பாவம், உன்னை ஆறுதல் படுத்தாம காயப்படுத்தி இருக்காங்க. தப்பு உன் பேர்ல இல்ல, அவர் பேர்ல. இத்தனை நாட்கள் தேவகிக்கு மனதில் இருந்த பாரமே குறைந்து போனது. தன்னிலை விளக்கம் கூட யாரும் கேட்காது குற்றப்படுத்தி இருக்க, தான் விளக்கம் சொல்லாதே தன்னை புரிந்து கொண்ட மருமகளை கண்கள் கலங்க தேவகி பார்த்திட, அவள் முந்தானை சேலை எடுத்து மாமியாரின் கண்ணை துடைத்து விட்ட துளசியோ, இனிமே நான் தப்பானவன்னு சொல்லாத தாச்சி, தப்பான இடத்துல இருந்த அம்பிட்டுதான், சரியா? எவ்வளவு புரிதல் கொண்ட பெண் இவள். எல்லாம் மாறும் துளசி, நீயும் மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? உன் புருஷன் எங்க? தெரியல தாச்சி, என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அறையில் கிடக்கிற கட்டிலு மெத்த போல நானும் ஒன்று அம்பிட்டுதான். ஒரு நிமிஷம் கூட ஆயித்தான் என் கூட இத்தனை நல்ல பேசினதே கிடையாது. என்னவோ மனசு கிடந்து தவிச்சுக்கிட்டே கிடக்கத்தாச்சி, அதான் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன் என்று பெருமூச்சு விட்ட துளசியை பார்க்கவே வேதனையாக இருந்தது. சரி விடு, அவன் வர்றதுக்கு முன்ன ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் முடிச்சுட்டு வந்துடுவோம். உப்பிய வயிற்றோடு சேரில் தேவகி அருகே உட்கார்ந்திருந்தாள் துளசி. எல்லோரும் கணவனும் மனைவியாக வந்து ஜோடி ஜோடியாக அமர்ந்திருக்க, இவள் அவர்களைத்தான் ஏக்கமாகவே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உன் புருஷன் சாதாரணமான ஆள் இல்ல, எம்எல்ஏ, வேலை அதிகம் இருக்கும்ல. அவங்கள போல கூட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து நிற்க முடியாத துளசி, அதான் வந்திருக்க மாட்டான் என்று மருமகளின் ஏக்கம் அறிந்து சமாதானம் செய்ய, அது பச்சை பொய் என்று இருவருக்குமே தெரியுமே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு தகப்பன் தானே அத்தாச்சி, எனக்கு புருஷன் தானே. 10 நொடி கூட வந்துட்டு போக இயலாதா? இதை அவங்கிட்ட தான் கேட்கணும். மருத்துவமனை மேம்பாட்டு திட்டத்தை பார்க்க எம்எல்ஏ தீயவன் சார் வந்திருக்காரு. ஸோ பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் என்று டாக்டர் கூறிவிட்டு போக, முகம் சுருங்க உட்கார்ந்திருந்த துளசி முகத்தில் ஒளி வந்து கணவனை தேட, தூரத்தில் மீசையை திருகியபடியே டாக்டரோடு தீயவன் பேசிக்கொண்டு நின்றான். பசுவை தொலைத்த கன்று போல மனம் துள்ளியே விட்டது. பாத்தியா தாச்சி, ஐத்தான் வரமாட்டேன்னு அது இதுன்னு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்துருச்சு பாரு. மனசுக்குள்ள என் மேலே பாசம் மறவா கிடந்திருக்கு. நான் தான் ஐத்தான தப்பா நினச்சி புட்டேன். பளிச்சென புன்னகை செய்த துளசியை ஐயோ என்று தேவகி பார்த்தார். அவள் இந்த மருத்துவமனையில் தான் செக்கப் வருவாள் என்று கூட தீயவனுக்கு தெரியாதே. அப்படித்தானே அத்தாச்சி? ஆமாம், கல்லவும் புருஷன் ஆகாத பொண்டாட்டி போல பேசிட்டு ஓடி வந்திருக்கான் போல என்று அவளை வருத்தப்படுத்த முடியாது அவரும் சும்மா சொல்ல, அப்போ ஏன் அத்தாச்சி என்னை அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு? இத்தனை பேர் முன்னாடி உன்னை பார்க்க முடியுமா? ஓ, ஆனால் பார்த்தா என்ன? அவன் அரசியல்வாதிமா. ஏன் அவங்களும் மனுஷங்க தானே, பொண்டாட்டி புள்ளின்னு இருக்கக்கூடாதா? உன் புருஷன் ஒரு தினுசு. ஓ, வேணும்னா பாருங்க, என் பிள்ளைய பார்க்க அவரும் வருவார்ல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம்ல அத்தாச்சி. ஆமாம், துளசி ஸ்கேன் ரூம் வாங்க என்று செவிலியர் அழைக்க, அத்தாச்சி அவர் வந்துடுவார்ல. நீ போத்தா, வருவான். அவள் பரிதவிப்பு பார்க்க பார்க்க இவருக்குத்தான் பயமாகவே இருந்தது. திரும்பி தீயவனை பார்த்து கொண்டே துளசி உள்ளே போனாள். தீயவன் மருத்துவமனையை மேற்பார்வை செய்ய வந்திருந்தான். அவன் அரசியலுக்கு வந்த நோக்கம் வேறாக இருக்கலாம், வந்த வழி வேறாக இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதியாக அவனை ஒருவருமே குறை சொல்ல முடியாது. தனக்கான கடமையை சரிவர செய்வதில் அவனுக்கு நிகர் அவன்தான். இதற்கெல்லாம் நான் போய் பார்க்க வேண்டுமா என்று ஒரு நாளும் அவன் கூற மாட்டான். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய சொன்னாலும் கூட அசராமல் செய்வான் அவன். அவன் வயது இளமை ஓடிக்கொண்டே இருக்க வைக்கும். அதோடு மக்கள் மனதில் இவனைப் போல ஒருவன் இல்லை என்ற எண்ணத்தை விதைத்தால்தானே அவனுக்கென்று ஏறுமுகம் இருக்கும். அசையாது அப்போதுதானே நிற்க முடியுமென நன்றாக அறிந்தவன் அவன். சார், ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு.
போன வருஷம் தானே அதுக்கெல்லாம் நிதி வாங்கி கொடுத்தேன் என்று தீயவனின் கண்ணை சுருக்க மருத்துவர் கையை பிசைந்து கொண்டே, எங்க சார் நீங்கள் கொடுக்குற நிதியெல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வருது. அவன் கொஞ்சம் இவன் கொஞ்சம் பிச்சு பிடுங்கி இங்கே வரும்போது ஸ்கேனர் வாங்குறதுக்கு இல்லை சார், அதோட உதிரி பாகம் வாங்க கூட காசு பத்துறதில்ல. நீங்கள் வேணும்னா வந்து ஸ்கேன் மிஷின் எல்லாம் பாருங்களேன், பழைய டெக்னாலஜி உள்ள மிஷினை தான் வச்சு இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, பலராம் கிட்ட கொட்டேஷனை கொடுங்க. இல்லை சார், ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். யோ, அவ்வளவும் பொம்பளையா இருக்கியா? இப்போ என்னத்தை என்னை போய் பார்க்க சொல்கிற? சார், இப்போ உள்ள ஆள் இல்லை, சும்மா தான் இருக்கும், வந்து பார்த்துட்டு போங்க என்று தீயவனை அவர் கட்டாயப்படுத்திட, சரி வாங்க என்று மருத்துவரோடு நடக்க ஆரம்பித்தான் தீயவன். இங்கு துளசியோ ஸ்கேன் எடுக்க விடாது ரகளை செய்து கொண்டிருந்தாள். எம்மா, எம்எல்ஏ ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு, எல்லா ரூமையும் செக் பண்ணுவாரு, இங்கேயும் வருவாரு. நீ ஸ்கேன் எடுக்க விடாம என் புருஷன் வருவாருன்னு மிஷினை பிடிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற. டாக்டர் வந்தா என்ன திட்டு வருமா? நவரு. ஒரே ஒரு நிமிஷம் காத்துருங்கக்கா, என் புருஷன் இங்கிட்டு தாங்க்கா நிற்கிறாரு, இப்போ வந்துருவாரு. எங்கள் குழந்தைய நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குக்கா. ஒரு 5 நிமிஷம் காத்திருக்கிறேங்க்கா எனக்காக. சொன்னால் புரிஞ்சுக்கோமா, டாக்டர் உள்ளே வந்துட்டாருன்னா என் வேலைக்கே உலையாகி போயிடும். நான் உங்கள் சார்கிட்ட சொல்லிக்கிறேனே, அவர் கண்டிப்பாக வந்துடுவாருக்கா. கடவுளே, இப்படித்தான் 5 நிமிஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற நீயே, யாரும் வரலை. வருவாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்தா. உன்னோட என்று அந்த பெண்ணோ தலையில் கை வைத்து கொண்டு நிற்க, விருட்டென்று மருத்துவரோடு துளசி படுத்திருந்த அறை உள்ளே நுழைந்தான் தீயவன். படுக்கையில் படுத்து கிடக்கும் ஏதோ ஒரு பெண்ணின் வயிறு மட்டும் அவன் கண்ணில் தெரிய, சட்டென்று தலையை திருப்பி கொண்டவன், யோ, இதுக்கு தாயா சொன்னேன், கண்ட நேரத்தில் ஆம்பளை உள்ள வந்தா அவங்களுக்கு சங்கடமா இருக்காது என்று தீயவன் திரும்ப போக, சார் இப்படி பார்த்தா டாக்டர் நாங்கள் வேலையே செய்ய முடியாது சார், மிஷினை தானே சார் பார்க்க போறீங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருங்க என்று மருத்துவர் இப்போது விட்டேனா இவனை பிடிக்க முடியாதே என்று ஒரே தொங்காக தொங்கிட, சரி காட்டு. துளசிக்கு அவன் பேசியது எதுவுமே காதில் கேட்கவில்லை. ஐ, என் ஐத்தா என் பிள்ளைய பார்க்க உள்ள வந்துட்டாரு. அவ்வளவுதான், தீபாவளி பட்டாசை கண்டு குழந்தை குதிக்குமே, அப்படி ஒரு சந்தோஷம் அவளின் முகத்தில். இப்ப பாருக்கா என்று துளசி வாயசைக்க, அந்த பெண் யோசனையாகவே துளசியை பார்த்து கொண்டே அவள் வயிற்றில் அழுத்தத்தை கொடுக்க, கண்ணில் வடிந்த ஆனந்த கண்ணீரோடு இவளும் மானிட்டரை பார்க்க, தீயவனும் அதே சமயம் மானிட்டரை பார்த்து கொண்டிருக்க, இருவருமாக சேர்ந்து வயிற்றுக்குள் குதிக்கும் குழந்தையின் முதல் நிழல் உருவத்தை ஒன்றாக சேர்ந்து பார்த்தனர். அவன் மயிர்கால்கள் எல்லாம் கூசி சிலிர்த்து அடங்க, தன் கையை தடவிக்கொண்டே ஏதோ ஒரு ஆவலில் அந்த உருவத்தை உற்று பார்த்தான். அது கையை எடுப்பதும் உதட்டு அருகில் கொண்டு போவதும் சுற்றி வருவதும் என சேட்டை செய்ய, இதுல இவ்வளவுதான் பார்க்க முடியுமா? எதுவும் தெளிவா இல்லையே. சற்று அவன் பேச்சில் கூடுதலான ஆர்வம் இருந்தது. முதல் முறையாக இப்படி ஒரு காட்சியை காண்கிறான், அதனால் வந்த ஆர்வம், அவ்வளவே. இதுல இப்படிதான் சார் தெரியும், முன்ன மட்டும்தான் தெளிவா தெரியும், இப்போ உள்ள டெக்னாலஜி ஸ்கேனிங் மிஷின் ரொம்ப அழகா காட்டும், குழந்தை சிரிக்கிறது கூட தெரியும் சார். வாவ். தானாக வாயை பிளந்தவன் விரல்கள் அந்த மானிட்டரில் கிடந்த குட்டி உருவத்தை தடவியது. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அதை வாங்க ரெடி பண்றேன். நன்றி சார். என்று தீயவன் நகர போக, சட்டென அவனை மோதுவது போல ஒரு உருவம் சேலையை உதறிக்கொண்டு எழும்பி நிற்க, தலையை தூக்கி பார்த்தான். அவன் குட்டி சைஸ் மனைவி அது. வெற்று வயிற்றை சேலை கொண்டு மறைத்த அவளை கூர்ந்து பார்க்க, அவளோ முழு காதல் நிரம்ப தீயவனை நன்றி பெருக்கோடு பார்த்து வைத்தாள். ரொம்ப நன்றி. அவன் யாரோ போல திரும்பிக் கொள்ள, டாக்டர் உங்களுக்கு இதே இந்த நன்றி, என் பிள்ளைய பார்த்துட்டோம் வரேன் என்று அவனுக்கு கேட்க கூறிவிட்டு வழியில் நின்ற தீயவனை லைட்டாக உரசி கொண்டு வெளியே போக, எதுக்காக அந்த பார்வை என தெரிந்தாலும் அசட்டையாக தோலை உலுக்கி கொண்டு அவனும் போய்விட்டான். கடவுள் அவள் குட்டி ஆசைக்கு கூட அனுகிரகம் பாராட்டினார். ஆனால் அவள் மிகப்பெரிய ஆசையை அந்தரத்தில் தொங்க விட்டு விடுவாரே. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.